திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் யாவரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் மாதத்திலே நாம் இருக்கின்றோம். நாள்தோறும் கிறிஸ்துமஸ் செய்திகளை நாம் தியானித்து வருகிறோம். அநேக ஜனங்களுக்கு நம்முடைய நிகழ்ச்சிகள் வருவது தெரியாமல் இருக்கிறது. நீங்கள் இதை பார்க்க வருவீர்கள் என்றால் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு இப்படியாக நம்முடைய நிகழ்ச்சிகள் வெளியே வருகிறது என்கிற நல்ல செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பெனியல் டிவியில் இரவு 9 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும், ஜாய் டிவியில் காலையில் 7:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சிகள் வெளியே வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் மாதத்திலே தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். நல்லதாக ட்ரெஸ்ஸே இருக்காது, கிழிஞ்ச ட்ரெஸ் தான் வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸ் வருதுனோட ஏக்கமாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை எடுப்பதற்கான வசதிகள் இல்லை. ஒரு காலத்தில் நானும் கூட கிறிஸ்மஸ் வருகின்ற பொழுது புதுசாக ட்ரெஸ் எடுத்து போகணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அதையெல்லாம் வாங்குவதற்கான அந்த பலன் என் குடும்பத்தில் இல்லாமல் இருந்தது. ஊரே வெடித்து ஆலயத்திற்கு முன்பாய் கூடி நல்லா புதுசாக ட்ரெஸ் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள்லாம் கதவை அடைத்து விட்டு லைட்டை ஆஃப் பண்ணி விட்டு படுத்து கிடப்போம். 2 நாள் புதுசாக ட்ரெஸ் இருக்காது, அங்கே சாப்பாடு இருக்காது, எதுவும் இருக்காது. தரித்திரத்தின் காலங்களெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் எல்லா விதத்திலும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் என்ன நாளில் எங்களை மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வந்திருக்குது. அப்படி கஷ்டங்களை அனுபவிச்சதுனால தான் இன்றைக்கி அப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் 1000 பெண்களுக்கு நான் சேலைகளையும், அதோடு கூட நாம் எப்படியாவது 350 ஆண்களுக்கு பேண்ட் ஷர்ட்டையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா ஒரு பேண்ட் ஷர்ட் கூட நமக்கு கிடைக்கவில்லை. நிறைய பேர் சேலைகளை கொடுத்துட்ருக்குறீங்க. கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. ஆர்வல் மக்கள் எல்லாம் நாளைய தினத்தில் நீங்கள் ஒய்எம்சி ஹாலுக்கு வரும்போது அங்கே வைத்து தரலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நாளைய தினம் நாகர்கோவிலே விழாக்கோலம் போட்டிருக்கிறது. நமக்கு அங்கே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், முதல் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தடபுடலாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் சாதம், வெங்காய பச்சடி, கேசரி போன்ற விருந்துகளெல்லாம் நல்ல ஆயத்தமாக இருக்கிறது. நாகர்கோவிலில் இருக்கிற நம்முடைய விசுவாச பிள்ளைகளெல்லாம் திரளாக திரண்டு வரும்படியாக, இது நல்ல நிகழ்ச்சிகளே ஆண்டவரையுடைய பிறப்பை கொண்டாடும்படியாக நீங்கள்லாம் கண்டிப்பாக வரணும். we have to celebrate the birth of our Lord. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது சாதாரண காரியமாக, அதை நாம் கொண்டாடும்படியாக, ஏழைகளுக்கு நாம் ட்ரெஸ்ஸுகளை கொடுக்கும்படியாக நீங்கள் புறப்பட்டு வாருங்க. நல்ல கிறிஸ்மஸ் விருந்து உங்களுக்காக காத்திருக்கிறது. வருடத்துக்கு ஒரு விசையாவது இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்பு சகோதரனாகிய நான் அன்பாய் அழைக்கிறேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் ஊட்டுமணி ஜங்ஷன் இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்பதையும் நான் தெரியப்படுத்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆசிரியத்தில் நடைபெறுகிற இந்த 3வது சனிக்கிழமை கூட்டத்திற்கு 150 கிலோவிலிருந்து 200 கிலோ மட்டன் நமக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆட்டுக்கடாக்களை நீங்கள் வளர்ப்பீங்க, கிராமங்களில் எக்கச்சக்கமாக கடாக்களை வச்சுருப்பீங்க. அந்த கடாக்களை நீங்கள் கொடுத்து உதவுவீர்கள் என்றால் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்.
அந்த 3வது சனிக்கிழமைக்கு முதல் நாள் நாங்களே வீட்டுக்கு வந்து அதை வாங்கி கொள்ளும் நீங்கள் எங்களை அழைப்பீர்கள் என்றால் என்கிற செய்தியும் கூட உங்களுக்கு உண்டு. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நினைத்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் நாம் சிறப்பான ஜெபங்களை நாம் ஏறெடுத்து வருகிறோம். 3 வேளையும் ஜெபங்கள் நடைபெற்று வருகிறது. நல்ல சுவையான உணவு அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. அவர்களுக்கு மன ரம்மியமான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. அவர்களையும் நினைத்து கொள்ளுங்கள். வயதான காலத்திலே அவர்கள் தனிமையில் இருக்கிறாங்க, வீட்டை விட்டுட்டு. அதனால் எப்படியாவது அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அன்பை காண்பியுங்கள். உங்கள் வீடுகளில் நல்ல நீங்கள் நாட்கள் நிகழ்ச்சிகள் வருகிற போது அவர்களுக்கு விருந்தளியுங்கள். இந்த குளிர்காலத்தில் அவர்களுக்கு தேவையான கம்பளிகள் போன்ற வஸ்திரங்களை வாங்கி கொடுங்கள். நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்பதை உங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நகர்வியல் கூட்டத்திற்கு ரத்னசாமி ஐயா அவர்கள் 10,000 ரூபாய் கொடுப்பதை சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்முடைய தியானத்திற்காக லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனம். மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால் அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். முதல்ல அப்படி இப்படின்னு மரியாளம்மா சொல்கிறாங்க. அது எப்படி, இது எப்படி, இதாகும், இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும். மெனி டவுட்ஸ் அண்ட் மெனி கொஸ்டின்ஸ். டவுட்ஸ் ஆர் ஃபாலோடு பை கொஸ்டின்ஸ். மனசில் சந்தேகம் வந்துருச்சுனாலே அது கேள்வியாக கண்டிப்பாக வெளிப்பட்டு தான் ஆகும். அப்படி இப்படின்லாம் அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஆண்டவருடைய தூதனாகிய காபிரியல் சரியாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சர்வ வல்லமையுடையவர், உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்லி பேசின உடனே அந்த மரியாளம்மா கன்வின்ஸ் ஆகி அவங்க அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. எவ்வளவு ஒரு அருமையான மாற்றம், மனமாற்றம் அங்கே ஏற்படுவதை காண்கிறோம். முதலாவது கேள்விக்குறிகள், சந்தேகங்கள், இப்பொழுதோ மனமாற்றம். நான் ஆண்டவருக்கு அடிமை. எத்தனையோ பேர் முதலாவது சந்தேகப்பட்டார்கள், பிற்பாடு ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இதுக்கு சரியான ஜோடு என்னவென்றால் பைபிளில் நம்ம வாசித்தோம்னா தோமா, இங்கிலீஷில் டாமஸ் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அந்த ஓட்டைக்குள்ளே நான் கையை விட்டு பார்ப்பேன், அந்த விழாவில் நான் கையை போட்டு பார்ப்பேன், அப்போதான் நான் ஆண்டவரை நம்புவேன், இல்லாவிட்டால் ஆண்டவரை நான் நம்ப மாட்டேன், அவர் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டேன் என்று சிரித்தார், பரியாசம் செய்தார். அந்தளவுக்கு அவர் சந்தேகப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு தோற்றமளித்து, உன் விரல்களை இந்த கையில் உள்ள ஓட்டைகளிலும் உன் கையை என் விழாவிலும் போடு தோமா, இப்போமாவது நீ விசுவாசின்னு சொன்ன உடனே அவர் என் ஆண்டவர், என் தேவனே என்று சொல்லி கதறினார். மை லார்ட், மை காட்னு சொல்லி கதறினார். உண்மையா நான் சந்தேகப்பட்டு விட்டேன், உம்முடைய வல்லமையா நான் சந்தேகப்பட்டு விட்டேன் என்று சொல்லி கதறினார். பிற்பாடு அவர் சந்தேகப்படவே இல்லை. நமது தாய் திருநாடாக இந்தியாவிற்கு அவர் ஊழியக்காரராக வந்து எத்தனையோ பேர்களை அவர் ரட்சிப்பில் நடத்தினார். கேரளாவிலிருந்து அவர் சென்னை வரைக்கும் நடந்து போய் மிகப்பெரிய ஊழியங்களை செய்து மிகப்பெரிய சாதனைகளை படைத்தார் என்று நாம் காண்கின்றோம். சந்தேகப்பட்டு இருக்கிறவங்களை திடீர் மிகப்பெரிய விசுவாசிகளாக நம்முடைய ஆண்டவர் மாற்றுகிறார். அற்புதமே அவர் நடத்ததில்லை என்று சொல்லி காண்கிறோம். நான் கல்லூரியில் படிக்கிற காலங்களில் மிகவும் மிகவும் குறும்புத்தனம் செய்தவர்கள், சேட்டை செய்தவர்கள், பாவமான வழிகளில் பண்டிகளை போல புரண்டு உளுந்தவர்கள், பாவத்தில் புழுத்து போயிருந்த வாலிபர்கள்லாம் இன்றைக்கு குருவானவர்களாக இருப்பது நான் காண்கின்றேன். அவ்வளவு துணிகரமான பாவ செயல்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு அங்கேயே கட்டிக்கொண்டு அவர்கள் தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு ஊழியக்காரர்களாக உருமாறி இருக்கிறார்கள். God can change anybody அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சவுல் எவ்வளவு பெரிய துன்மார்க்கராக இருந்தார், ஊழியக்காரர்களை அடிக்கிறவர்களாக இருந்தார். ஆனால் அவரை ஆண்டவர் பவுலாக மாற்றினார், மாபெரும் அப்போஸ்தலனாக மாற்றினார். அநேக நாடுகளுக்கு அவர் பெரிய ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். அவர் செய்த ஊழியத்தை போல யாராலுமே செய்ய முடியாதுங்கிற அளவிற்கு அவர் ஊழியத்தை செய்தார். ஆண்டவர் யாரையும் மாற்ற முடியும் என்பதற்கு இங்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். அது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்ட அந்த மரியாள், நான் ஆண்டுடைய அடிமை, சித்தத்தின்படி எனக்கு ஆகக்கடவது, சித்தத்தின்படி எனக்கு ஆகக்கடவது என்று சொல்லி அவர் தன்னை முழுமையாய் இந்த நல்ல காரியத்திற்காக மனப்பூர்வமாக அர்ப்பணிப்பதை காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, மனமாற்றமே இந்த நாட்களிலே முக்கியமானதாக இருக்கிறது. கிறிஸ்தவ மக்களாகி நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் மனமாற்றம் தேவைப்படுகிறது. சந்தேகத்தின் மத்தியில் இருந்த நாம், கேள்விக்குறியில் மத்தியில் இருந்த நாம் ஆண்டவருக்கு சித்தத்துக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அவரோட கடைசியில் அநேகரை சந்திக்கிற பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்வி, பிரதர், ஆண்டவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் ஒன்றும் நடக்கலை,
என்னுடைய வாழ்க்கை ஏன் இதே போல இருக்கிறது? நான் எப்படி ஆண்டவருடைய பணியை செய்ய முடியும்? நான் எப்படி கூட்டங்களிலே நான் பங்கேற்க முடியும்? எப்படி நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிவிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேருடைய உள்ளத்தில் பலவிதமான கேள்விக்குறிகள். நிறைய பேர் ஆண்டவர் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கவில்லை, இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இத்தனை காலங்கள் ஆகிவிட்டது, எனக்கு இத்தனை வயதாகிவிட்டது ஐயா, ஏன் ஆண்டுடைய வேலை எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் கேள்விகளை கேட்பதை காண்கிறோம், சந்தேகப்படுவதை காண்கிறோம். அவர்களுக்கு கிறிஸ்துமஸை கொண்டாட மனதில்லை, அவர்களுக்கு புது ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் ஆண்டவருக்கு அடிமை. அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும், நம்முடைய குடும்பத்தில் நடக்கணும், நம்முடைய ஊழியத்தில் நடக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். நாம் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னா, அவர் சித்தத்திற்கு நம்ம முழுமையாக ஒப்புவிக்கவே முடியாது. இதுக்குள்ள என்ன அவர் சொன்னாலும் அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். ஊழியம் செய்த ஒரே காரணத்தின் நிமித்தமாக நான் படித்த கல்லூரியிலிருந்து நான் துரத்தப்பட்டேன், ஹாஸ்டலிருந்து நான் துரத்தப்பட்டேன். சென்னையில் எங்கே போகனே தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னை நீ வெளியேறுன்னு சொன்ன உடனே நான் வெளியேறினேன். வின்சென்ட் பிரபாரனை வீட்டில் 6 மாதங்கள் தங்கியிருந்தேன். அங்கிருந்து ஊருக்கு கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு இங்கே ஊழியத்தின் ஆசிரியத்தில் ஆரம்பித்த பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் பெர்மிஷன் கேட்டு அங்கே போய் கூட்டத்தை நடத்துவோம். கொஞ்ச நாள் நடத்தின பிறகு அந்த இடத்துல நிறைய பேர் வர ஆரம்பித்த பிறகு அங்கேருந்து துரத்தி விடுவாங்க, வேறு இடத்துக்கு போவோம். அங்கே கூட்டங்களை கொட்டடிச்சு நடத்துவோம், நிறைய பேர் வருவாங்க, உடனே அங்கேருந்து துரத்தி விடுவாங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்னை ஒவ்வொரு இடமாக அவர் மாற்றிக்கொண்டே வந்தார். அப்பொழுதெல்லாம் கேள்விக்குறிகள் எழும்புவது உண்டு. ராஜா, உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற எனக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை என்று சொல்லி. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான். அதுக்கு பிறகு ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்லணும், என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன். உடனடியாக ஆண்டவர் சித்தத்துக்கு அர்ப்பணிக்க ஆண்டவர் கொண்டு வந்து இப்பொழுது பிரம்மாண்டமான ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நம்ம கேள்வி கேட்பதில் நம்முடைய நேரங்களை வீணடிக்க வேண்டாம். சந்தேகப்படுவதில் நம்முடைய காலங்களை வருடங்களை வீணடித்து விட வேண்டாம். நாம் கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடித்து விட வேண்டாம். யாரை பார்த்தாலும் கவலை, யாரை பார்த்தாலும் கேள்விக்குறிகள், ஏன் என்று சொல்லி கேள்விக்குறிகள், அப்படி என்ன இப்படி என்னன்னு கேட்டு தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடுகிறார்கள். கிறிஸ்துமஸை வீணடிச்சிடாதீங்க. கவலைப்பட்டு இந்த பண்டிகையின் சந்தோஷத்தை அனுபவிக்காமல், கொண்டாடாமல் நீங்கள் அப்படியே இழந்து போய் விடாதிருங்கள். வருடத்துக்கு ஒரு முறைதான் கிறிஸ்துமஸ் வரும். அந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு மனப்பூர்வமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய ஊழியத்திற்கு நம்மை மனப்பூர்வமாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்ய வேண்டும். நாமோ அப்படியே நடக்கலை, இப்படியே நடக்கலை என்று சொல்லி கவலைப்பட்டு நம்முடைய காலங்களை வீணடிப்பதிலேயே நாம் செலவழித்து விடுகிறோம். இல்லை, சந்தோஷமாக இருங்கள். பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒன்று நடக்கவில்லை என்பதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும். நம்முடைய உற்சாகத்தை பார்த்து, நம்முடைய வீடுகள் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்து, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து, இந்த கிறிஸ்துமஸ் எனக்கும் வேண்டும், உன்னுடைய ஆண்டவர் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சொல்ல வேண்டும். வாலிப மகனே, நீ படிக்க போகிற இடங்களில் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய் என்றால், எப்பொழுதும் துக்கப்பட்டு கொண்டே இருப்பாய் என்றால், எப்பொழுதும் கேள்வி கேட்டு கொண்டே இருப்பாய் என்றால், ஆண்டவர் எனக்கு வேண்டவே வேண்டான்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. வாலிப மகனே, போகிற இடங்கள்லாம் நீ கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு பைக்கில் அப்படி இப்படி வேகமாக போய் ஹார்ன் அடித்து எல்லாரையும் கதற வைத்து வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாய் என்றால், உன்னை பார்க்கிற சக மாணவர்கள் உன்னை இயேசு கிறிஸ்து வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். நம்முடைய வாழ்க்கை அநேகராலே கவனிக்கப்படுகிறது. நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கவலைப்படுவது தான் கிறிஸ்தவம் பொழுக்கு, வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பது தான் ஆண்டவரை கொண்டாடுற பண்டிகை பொழுக்குன்னு சொல்லி நினைத்து அவங்களும் அப்படியே மாறிடுவாங்க. இல்லை, அப்படி எல்லாமே இல்லை. சந்தோஷமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். மரியாளுக்கு உள்ளத்தில் அநேக கேள்விக்குறிகள் வந்தது. அதெல்லாம் கொஞ்ச நேரம்தான். அதுக்கு பிறகு நான் தேவனுக்கு அடிமை, என்னுடைய சித்தத்தின்படி, ஆணுடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார்களே, அதே போல் அர்ப்பணிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அங்கே பாருங்கள், அப்பொழுது தேவதன் அவர்களை விட்டு போயிட்டான். அந்த சம்பவம் முடியுது. உடனே அது வரைக்கும் கேள்விக்கு பதில் இப்போ சம்பவம் முடிஞ்சிருச்சு. த டாஸ்க் இஸ் பீயிங் டன். உடனே ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இழுபறியாகவே இருக்காதபடிக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். இழுபறியிலேயே இருக்குது, உண்டா இல்லையா, அப்படியா இப்படியா. நிறைய பேர் இழுபறியிலேயே வாழ்க்கையை அப்படியே வேஸ்ட் அடிச்சிடறாங்க. இல்லை, ஒரு முடிவுக்கு வரணும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக ஆரம்பிக்கணும். நிறைய பேர் வாழ்க்கையில் முடிவு எடுக்காமலே அப்படியே நிற்கிறாங்க.
கிணத்துல குதிக்கவா, குளத்தில் குதிக்கவா வேண்டாமா, குளத்தில் குதிக்கவா வேண்டாமா, குளிக்கவா வேண்டாமா. நிறைய பேர் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் வராங்க, குதிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஒரே பாயிண்ட்லேயே நிற்கக்கூடாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிஸ்னஸில் அடி விழுந்து அதே பாயிண்ட்லேயே நிற்பாங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கவா வேண்டாமா. நிறைய பேருக்கு கல்யாணத்தில் பிரச்சனை வந்துடுது, நினச்ச மாதிரி நடக்காமல் போயிடுது, உடனே அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தாப்பில் போகலாம் அப்படிங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. சேத்துக்குரியவர்களே, நாம் அப்படி நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விடாதபடி அடுத்த கட்டத்திற்கு பிரயாணம் செய்ய நாம் ஆசைப்படுகிறோம். நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேலை போச்சு, வேலை போச்சு, வேலை போச்சு. போனது போட்டுங்க. எத்தனை கம்பெனிகள் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு அடுத்த கம்பெனியை வச்சுருப்பார். ஒரு வீட்டை விட்டு துரத்துட்டிங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு வீட்டை வச்சுருப்பாங்க. ஒரு பாதை மூடப்பட்டு விட்டது என்றால் அடுத்த பாதை ரெடியாக இருக்குது. அடுத்த பாதை ரெடி ஆகாமல் இந்த பாதையை ஆண்டவர் மூட அனுமதிக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அங்கே சாரிபாத்து விதவை வீட்டில் எல்லாம் ரெடி ஆகலைன்னா இங்கே கேரித் நீரூற்று வற்றி போகாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு அது தெரிவதே கிடையாது. உங்களுக்கு ஒரு பாதை மூடுதா, இன்னொரு பாதை ரெடியாக இருக்குங்க. ஆண்டவர் அப்படி உங்களை மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் எல்லாத்தையும் ரெடியாக வச்சு தான் இந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார். அதனால் இங்கே ஒரு கேப்ரியல் போயிட்டாருன்னா அடுத்தாப்பில் ஒரு பாதை இருந்தது. என்னங்கிறத நீங்கள் பாருங்கள். 39 அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் யூதேயரில் ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டில் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். உடனே அவன் வீட்டில் இருக்கல. மேரி வாஸ் நாட் அட் ஆல் ரிமைனிங் அட் ஹர் ஹோம். ஷீ சடன்லி ஸ்டார்டட் ஹர் ஜர்னி. உடனே அவங்க புறப்படுறாங்க. எங்கே புறப்படுறாங்கன்னு நினச்சேன், அதே மாதிரி நடக்குது. இந்த தேவதூதன் சொன்னார்ல, அவனுடைய இனத்தாளாகிய எலிசபெத் வயசான காலத்தில் குழந்தை உண்டாயிருக்கிறான், தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னார்ல. அதனால் அதை போய் பார்க்கறதுக்கு அவங்க நேராக ஓடுறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் அவருடைய வாழ்க்கையில் எனக்கு பிடித்த காரியம். சொல்லப்பட்டதை கேட்டு அப்படியான்னு சொல்லி விட்டு விடாதபடிக்கு அதை பார்ப்பதற்காக அவர்கள் ஓடுகிறார்கள். அது சமரியா பெண் வந்து ஆண்டவர்கிட்ட தண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர்தான் மேசியா என்று அறிய வருகிறாள். அவருடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் அவர்களை அழித்து கீழே வைத்து விடாதபடி ஊருக்குள்ளே ஓடி போய் நான் ஒருவரை கண்டேன், ஒரு மேசியாவை என்று கண்டேன், நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்த கட்டத்துக்கு எல்லாரும் பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஐ லைக் இட் வெரி மச். நிறைய பேர் நான் ஏற்கனவே சொன்னேன், அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, பழையவைகளே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, விடாது பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. இல்லை, இன்னும் எவ்வளவோ சாதனைகளை செய்யலாம், எவ்வளவோ புதிய மக்களை சந்திக்கலாம், புதிய இடங்களுக்கு போகலாம், ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யலாம், ஊழியங்களை செய்யலாம், பிசினஸ்ல எவ்வளவோ சாதனைகளை படைக்கலாம். நம்ம சமரியாவுக்குள்ளே போகலாம், நாம் இங்கே மலை தேசத்திற்குள்ளே நாம் போகலாம், நாம் சகரியா வீட்டிற்கு போகலாம், எவ்வளவோ காரியங்களை செய்யலாமே. அப்படி இருக்கத்தக்க நாம் ஏன் கலங்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. நாம் அப்படி நிற்கக்கூடாது. நிறைய பேர் அப்படியே நிற்கிறாங்க வாழ்க்கையில். அடுத்த இடத்துக்கு போக முடியல, அடுத்த காரியத்தை சிந்திக்க முடியல, எனக்கு இது போச்சே என்று சொல்லி. இல்லை, இவர்கள் உடனடியாக மலை நாட்டிற்கு போகிறாங்க. ஒரு பெண் மலை நாட்டிற்கு போகிறாங்க. அவங்க கூட யாரும் போன மாதிரிலாம் போடலை, ஒத்தையில் போனாலும் பரவாயில்லை என்று அவங்க சந்தோஷமாக போகிறாங்க. போய் அந்த எலிசபெத்தை பார்த்து கிரீட்டிங்ஸ்ன்னு சொல்லி வாழ்த்துறாங்க, நல்லா இருமான்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இவர்களுக்கே இந்த குழப்பங்கள் எல்லாம் ஒன்றும் தீரவில்லை. வெறுமே விசுவாசிச்சிருக்கிறாங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விசுவாசத்தில் அவங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான், முழுக்க விசுவாசம் தான். அவ்வளோ விசுவாசத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டே உனக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்தினாரா. இதுதான் மிகப்பெரிய சாதனை என்று நினைக்கின்றேன். ஒன்றுமில்லாதிருந்தும் அவர்கள் அங்கே விசுவாசித்து உனக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி இன்னொருவரை வாழ்த்த அங்கே அவருக்கு பலன் இருந்தது. யோபுக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும், எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தாலும், நண்பர்கள் அவரை மாறி சார்ஜ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாலும் அடின்னு அடித்தாலும், ஆண்டவர் அவர் உங்களுக்கு ஜோம்னு சொன்ன உடனே உடல் முழுவதும் வியாதிகள் இருந்தாலும், பருக்களும் கொப்பளங்கள் இருந்தாலும், அதன் மத்தியில் தன் சகோதரர்களுக்காக அவர் ஜெபிக்க அவர் தலைப்பட்டார். அந்த நண்பர்களுக்காக அவர் கண்ணீரோடு அவர் பிரார்த்தனை செய்தார். அவருக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே போயிருச்சு, ஒன்றுமே இல்லை. அதுலேயும் கூட அவர் சந்தோஷமா அவர் ஜெபம் பண்ணார். பார்த்தீங்களா, இதுதான் உத்தம விசுவாசம் என்று நினைக்கின்றேன். ஒன்றுமில்லாதிருந்தும் பிறருக்காக ஜெபிப்பது, பிறரை வாழ்த்துவது. அந்த சுனேமியால் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறாள். என் ஜனங்களுக்குள்ளே வாழ்ந்து சுகமாக இருக்கிறேன். குழந்தை இல்லைன்னா இந்த உலகம் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்குங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கவலைப்படலை. என் ஜனங்களுக்குள் நான் வாழ்ந்து சுகமாக இருக்கிறேன். ஒன்றும் இல்லட்டாலும் சந்தோஷமாக இருந்தார்கள், சந்தோஷமான சாட்சி சொன்னார்கள். இந்த பைபிளில் எத்தனையோ விசுவாச புருஷிகள் அவங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துவதை காண்கிற. ஒன்றுமில்லாதிருந்தும் பிறரை வாழ்த்துவது, பிறருக்காக ஜெபிப்பது.
வாழ்க்கையில் எல்லாம் எதிராக இருந்தாலும் ஊழியம் செய்வது இதுவே உத்தமமான காரியம் என்று நினைக்கின்றேன். அதை அங்கே அவர்கள் செய்வதை காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, உங்களாலே அப்படி செய்ய முடியுமா? உங்கள் குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஆலயத்திற்கு மணி அடித்த உடனே, இல்லைன்னா நம்ம ஊழியத்துக்கு கிறிஸ்டபர் ராஜன் நடத்துனாங்க, இன்றைக்கி விடுதலை நாள் கூட்டம், கிறிஸ்துமஸ் கூட்டம் வர சொல்லியிருக்கிறாங்க, பிரியாணிலாம் போடுறாங்க, நிறைய பேர் இன்றைக்கி புதுசாக வருவாங்க. நான் போய் பார்ப்பேன், உடனே எல்லாத்தையும் மறந்து விட்டு உடனடியாக கூட்டங்களுக்கு வர முடிகிறதா? பிரச்சனையோடு வந்தாலும் கூட்டத்துக்கு வந்தோன்னு சந்தோஷமாக எல்லாருக்கும் சோத்திரன் வரவேற்க முடிகிறதா? இந்த ஊழியத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வாலண்டியராக சின்ன சின்ன பணிகளை கொடுத்திருக்கிறாரு, அதை சந்தோஷமாய் செய்ய முடிகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே மரியாளிடத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் எதிராக இருக்கிறது, ஒன்றும் நடக்கவில்லை, குழப்பத்தின் மத்தியில் அவர் விசுவாசித்து வந்திருக்கிறாங்க. அதன் மத்தியிலும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவங்க வாழ்த்துனாங்க என்று சொல்லி காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, வாழ்த்துங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுங்க. நிறைய பேர் குட் மார்னிங்கே சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் சிரிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் அவங்க சொல்ல மாட்டாங்களோ, அவங்க குட் மார்னிங் சொன்னாதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமை நிமித்தமாக அவங்க அப்படி முகத்தை திருப்புகிறவர்களாக இருக்கிறாங்க. இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் கனம் பண்ணுவதிலே ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. எங்கே இருந்தாலும் சரி எல்லாரையும் நாம் வாழ்த்துவோம். நல்லா இருங்க, நல்ல சந்தோஷமாக இருக்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை பெருக செய்வாராகன்னு சொல்லுவோம். நீ நாசமாக போவேன், நீ விளங்கவே மாட்டேன், நீ அப்படி பேருவே இப்படி பேருவேன்னு சொல்லி யாரையும் சபிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவே இல்லை. இல்லை, வாழ்த்துதல் மாத்திரமே வரட்டும், சபித்தல் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டாம். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எதிர்பார்க்கிற காரியம். பிள்ளையை கூப்பிட்டு நல்லா இருப்பா ஐயா, நீ நல்லா இருப்பேன், உங்கள் மகளை கூப்பிட்டு நல்லா இருப்பாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அவங்க நிறைய சேட்டப் பண்ணிட்டு இருப்பாங்க, வாலிப வயதில் சேட்டப் பண்ணுறதுக்காக பஞ்சம் குசுமுத்தனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாசமாக போவேன், நீ விளங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் சொந்த பிள்ளைகளுக்கே சாபங்களை கொடுக்காதுருங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, வாழ்த்துங்க. மரியாள் வாழ்த்துவதில் முன்னிலையில் இருந்தார்கள். அதை இந்த இடத்துல நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நாமும் வாழ்த்த நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபை பெருகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சந்தோஷமாக இருக்க பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். ஒரு புதிய பலன் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நீங்கள் டெய்லி இந்த மெசேஜை கேளுங்க, ஆண்டவருடைய வருகையை சிந்திச்சு பாருங்கள், தியானித்து பாருங்கள். எவ்வளோ ஒரு பெரியதான அன்பு இருக்கும் என்றால் ஆண்டவர் இந்த பூமிக்கு இந்த வான மகிமை திறந்து விட்டு அவர் கீழே ஒரு சாதாரணமான தச்சனுடைய மகனாக இறங்கி வந்திருப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த வருட கடைசியாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தோளிலே உங்களை தூக்கி வைத்து இந்த வருடம் முழுவதும் சுமந்து வந்ததை நினைத்து பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி அவருக்கு நீங்கள் நன்றி பலிகளை செலுத்தி கொண்டே இருங்கள். எல்லாத்துக்கு மேலே தருத்திரதை நினைத்து கொள்ளுங்கள். அடைக்கலான் கூறி முதியோர் உள்ளத்தை நினைத்து கொள்ளுங்கள். நிறைய இடம் காலியாக இருக்கிறது. வயதான முதியவர்களை தாராளமாக கொண்டு வந்து சேர்க்கலாம். அவர்களுக்கு எல்லா வசதிகளையுமே நாம் செய்து கொடுத்துருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக அடியார் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வாரம் நாகர்கோவில் ஜனங்களை கண்டிப்பாக நீங்கள் UMC ஹாலுக்கு வந்துடுங்க. உங்கள் கூட ஒருத்தர் 2 பேரையாவது நீங்கள் அழைச்சிட்டு வாருங்க. இந்த கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. இது கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். உங்களுக்காக நல்ல விருந்துகள்லாம் ஆயத்தமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் அங்கே கிடைக்காத ஒரு தருணம். ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மிங் ஆன் யுவர் வே. கண்டிப்பாக வாங்க, வந்து ஆண்டவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்லுங்கள்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க விரும்புகிற கண்களை மூடுவீர்களா? அப்பா, அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாங்கள் உயிரோடு இருக்கும்படியாக, ஜீவனோடு இருக்கும்படியாக, எங்களுக்கு அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடும்படியாக ஆயுசு காலங்களை நீங்கள் தந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எவ்வளோ பேர்கள் ஏசப்பா இந்த பூமிக்கு நீங்கள் வந்தீங்க, ராஜாதிராஜன் வந்தீங்கிறத உணராமலே அவங்க வாழ்கிறாங்க. அவனோட கிறிஸ்துமஸ்னால் என்னென்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் எங்களுக்கு தாச்சா நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி. அதற்காக நமக்கு சோத்திரம். இது அருமையான நாளிலும் கூட ராஜா ஆண்டவரே, இது நம்முடைய செய்தி தினந்தோறும் கேட்டு ஆண்டவரை சந்தோஷப்படுற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என்ன கிறிஸ்மஸ் ஐயா, எனக்கு இந்த வியாதி வந்துருச்சேன், இந்த வியாதி என்னை கொண்டு இருக்கிறதே, நான் எப்படி கிறிஸ்மஸை கொண்டாட என்று அங்கலாய்ப்பவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை தாருங்க ஏசப்பா. அந்த வியாதி அப்படியே மறையட்டும், அந்த புண்ணு அப்படியே மறையட்டும், அந்த வலி அப்படியே மறையட்டும், சத்துருடைய கிரிகள் அப்படியே அழியட்டும். ஆண்டவரே, புதிய பலத்தினாலே இடைகட்டும். ஆண்டவரை சோத்திரம் அப்பா, நம்முடைய பிள்ளையை ஆண்டு சுற்றி நம்முடைய கிருபை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த அருமையான நாளில் கூட எந்த வியாதியின் சீற்றங்கள், அகோரங்கள் பயங்கரமாக நம்முடைய பிள்ளைகள் இறக்கி கொண்டிருந்தாலும் அவைகள் அப்படியே மறைந்து போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். தேவ பலத்தினாலே ஒவ்வொருவரையும் இடைகட்டுங்கப்பா.
முக்கியமாக வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க ஐயா. கீழே விழுந்துட்டாங்க, எலும்பு முறிஞ்சிருச்சு, மண்டையில் அடிபட்டுட்டு, இடுப்பில் அடிபட்டுட்டு, முதுகில் அடிபட்டு, கால் உடைஞ்சிட்டு, கை உடைஞ்சிட்டு, அப்படி எந்த செய்தி எங்களுக்கு கேட்கவே கூடாது. வாலிப பிள்ளைகள் பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆபத்து என்று தெரியாதபடிக்கு விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பைக்கில் வேகமாய் போகிறாங்க. சடிதில் நாசமோசங்க வந்துடாதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்படி பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களை எப்படியாவது ரசிங்கப்பா. மொபைல் ஃபோன் அடிமைத்தனங்கள், வாலிபத்தின் பாவங்கள் சிக்கியிருப்பதில் விடுவீங்க. கடன் பாரங்களில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்கள் எவ்வளோ பேர் உண்டு. பணம் இல்லையே, வருமானம் இல்லை என்று கலங்கி கொண்டிருப்பவர்கள் உண்டு. தனிமையில் வாழ்பவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நீங்கள் பலப்படுத்துங்க, ஆண்டவரை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க, ஆண்டவரை தீங்கிற்கு விளக்குங்க. ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க. இந்திய நாட்டில், தாய் நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் ராஜ்யப்படுத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, அடைக்கலான் குறைய முதியோர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, இந்த அருமையான நாளில் அடைக்கலான் குறைய முதியோர்களில் தங்குவதற்கு அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. கிறிஸ்துமஸ் காலங்களில் சேலைகள், பேண்ட் ஷர்ட் தேவைப்படுகிறது, மட்டன் தேவைப்படுகிறது, அநேக காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இரட்சகர் இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனை. எனக்காக நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனை. எனக்காக நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி சொல்லுவேன். பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள், திராட்சைப்பழ